श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. எல்லோருக்கும் நமஸ்காரः. இன்று அத்தியாத்ம ராமாயணத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நாம் இப்பொழுது நான்முகத்தோன் செய்த எம்பெருமானுடைய ஸ்துதியை அனுபவிக்கப் போகிறோம் பொருளுடன். முதலிலே இந்த அத்தியாத்ம ராமாயண ஸ்ரீகோஷத்திலே, கிரந்தத்திலே, புஸ்தகத்திலே ஒரு அழகான ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம் இருக்கிறது. அதை படித்துவிட்டு, ராமனை பற்றிய ஸ்லோகம், அதை படித்துவிட்டு அதை சேவித்துவிட்டு அடுத்தது எப்படி அத்தியாத்ம ராமாயணம் ஆரம்பிக்கிறது என்பதை பார்ப்போம். மாயாதீதம் மாதவம் ஆத்யம் ஜகதாதிம் மானாதீதம் மோக விநாசம் முனிவந்தியம். இது முதல் அர்த்தம், முதல் பாதி. யோகித்யேயம் யோக விதானம் பரிபூர்ணம் வந்தே ராமம் ரஞ்சிதலோகம் ரமணீயம். திருப்பி உங்களுக்கு கேட்பதற்கு எளிதாக இருக்கணுங்கிறதுக்காக இரண்டாவது முறை சேவிக்கிறோம். மாயாதீதம் மாதவமாத்யம் ஜெகதாதிம் மானாதீதம் மோக விநாசம் முனிவந்தியம் யோகித்யேயம் யோக விதானம் பரிபூர்ணம் வந்தே ராமம் ரஞ்சிதலோகம் ரமணீயம். அத்தியாத்ம ராமாயணத்தில் பிரம்மாண்ட புராணம் என்ற புராணத்தில் இந்த மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாத்ம ராமாயணத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்ட புராணத்தில் முதலிலே ஒரு பிரார்த்தனா பத்தியம் இருக்கிறது, அது சேவிக்கிறோம். ராமம் விஸ்வமயம் வந்தே ராமம் வந்தே ரகுத்வகம். சுலபமாக புரியக்கூடியது. ராமம் விஸ்வமயம் வந்தே ராமம் வந்தே ரகுத்வகம் ராமம் விப்ரவரம் வந்தே ராமம் ஷியாமாக்ரஜம் பஜே. ராமம் விப்ரவரம் வந்தே ராமம் ஷியாமாக்ரஜம் பஜே. எப்பொழுதுமே எம்பெருமானை சேவிக்கும் பொழுது எத்தனை முறை சேவித்தாலும் தகும். கோதா என்ற ஆண்டாளுடைய தனியனில் பார்க்குறோம். கோதா தஸ்யை நமைதமிதம் பூயயே வாஸ்து பூயா. மீண்டும் மீண்டும் நாம் சேவிக்க வேண்டும்ங்கிறத சொல்கிறோம் இங்கே. அதே மாதிரி கருடந்தகண்டத்தில் சுவாமி தேசிகன் சாதித்த மாதிரி திருப்பி திருப்பி சேவிக்கும். அதில் நமஹா நமஹா நமஹான்னு வந்துட்டே இருக்கு. எவ்வளவு சேவித்தாலும் போதாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நேர இந்த அத்தியாத்ம ராமாயணத்தினுடைய முதல் சர்க்கம் முடிஞ்சு ரெண்டாவது சர்க்கத்தில் பிரம்மா நான்முகத்தோன், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை படைத்தான் என்பது ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி. அதில் பிரம்மா உவாச்ச என்று இரண்டாவது சர்க்கத்திலே 14வது ஸ்லோகம் தொடங்கி 8 ஸ்லோகம்தான், 21 முடியுது. இப்போ 22 இவ்வாறு பிரம்மா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடம் விண்ணப்பம் செய்தார் என்று முடிகிறது. அதை அனுபவிப்போம். நீங்கள் இணையதளத்தில் இந்த
அத்தியாத்ம ராமாயணத்தினுடைய முழு கிரந்தத்தையும் பார்க்கலாம், சேவிக்கலாம். இப்போ என்ன சொல்றார் பிரம்மான்னு பார்ப்போம். நதோஸ்மிதே பதம் தேவ பிராணபுத்தீந்திரியாத்மபிஹி யச்சித்யதே கர்ம பாசாத் ஹிருதி நித்யம் முமுக்ஷுபிஹி. இது முதல் 14வது ஸ்லோகம். நான் உன்னை சேவிக்கிறேன். நேர பேசணும் பெருமாள்கிட்ட. எப்பொழுதுமே திவ்யமங்கல விக்கிரகமாக இருந்து கோயில்களில் குடிகொண்டிருந்தாலும் நாம் நேரே பேச வேண்டும். எதிர்க்க எம்பெருமான் இருப்பதாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பேசணும். அதில் தலை வணங்குகிறேன்னு சொன்னார் பிரம்மா. நதோஸ்மி தே பதம். எங்கே தலையை வணங்கணும்னு கேட்டால் எம்பெருமானுடைய திருவடியில். தே பதம் தேவ பகவானே எப்படி சேவிக்கணும்? பிராண புத்தி இந்திரிய ஆத்மபிகி. என்னுடைய ஜீவாத்மாவும் சேவிக்கணும், என்னுடைய உடலில் இருக்கிற காற்றுகள்லாம் சேவிக்கணும். பிராண ஆக்சிஜன் வாயு, அதனால் அது சேவிக்கணும். புத்தி என்னுடைய மனசு சேவிக்கணும், மனதில் உள்ள எண்ணங்கள்லாம் ஒன்று சேவிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து தான் சேவிக்கணும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள் புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் என்று சொல்வார்கள். அப்படி யார் அதை எம்பெருமானை எப்படி யார் சேவிச்சா அப்படின்னா முமுக்ஷுபிஹி. மோட்சம் ஆசைப்படுபவர்கள், மோட்சத்திற்கு ஆசைப்படுபவர்கள் சேவித்தார்கள். எப்போ சேவித்தார்கள்? எப்போதும் சேவித்தார்கள். நித்தியம் முமுக்ஷுபிஹி. எப்படி? கர்ம பாச அதெல்லாம் விட்டு விட்டு சேவித்தார். கர்மத்தை விடக்கூடாது, கர்ம பாசத்தை விடும். இந்த பற்றை விட வேண்டும். கர்மயோகம் பண்ணணும், அனுஷ்டானம்லாம் செய்யணும், ஆனால் அந்த பற்று இருக்கக்கூடாது. நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு சொல்கிறோம். காயேன வாச்சா சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறோம்? நாராயணாயேதி சமர்ப்பயாமி சொல்கிறோம். அதனால் எல்லாத்தையும் நம்ம சாத்விக தியாகங்கிறத பண்ணணும். பகவானேவ ஸ்வனியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி விசேஷத்தைக்கரசேன அனேன ஆத்மனா கர்த்தா ஸ்வகீயைச்ச உபகரணைகி ஸ்வாராதனைக்க பிரயோஜனாய பகவான் சர்வசேஷி ஸ்ரீயப்பதிகி பரமபுருஷா. இந்த இடத்துல ஸ்ரீராமஹா விசேஷபூதமிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த காரியம் பண்ணுறோமோ, அதாவது அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்கிற பிரம்மஸ்துதி என்ற படிக்கிறோங்கிறதுனால பிரம்மஸ்துதி பட்டனம் நாமாக்கியம் கர்ம ஸ்வஸ்மை சுப்ரீத்தையே ஸ்வயமேவ காரயதி. எம்பெருமான் தான் என்னை தூண்டி செய்ய வைக்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி கடைசியில் அந்த இதுதான் சாத்விக தியாகான்னு பேர். கடைசியில் இதை சொன்னோம். என்ன சொன்னோம்? அத்தியாத்ம ராமாயணத்தில் பிரம்மா எப்படி ஸ்ரீராமனை துதித்தார் என்று என்ற பகுதியை படிக்க வைத்தது எம்பெருமான் தான் என்று சொல்லி முடியும். ஸ்வயமேவ காரிதவான் என்று சொல்லி. ரெண்டாவது, மாயையா குணமையாத்வம் ஸ்ருஜசி அவசி லும்பசி ஜகத்து தேன தே லேப ஆனந்த அனுபவதாத்மனா. எம்பெருமான் படைக்கிறான், காக்கிறான், லயமடைய செய்கிறான். நேர பார்த்து சொல்றார், நீதான் படைக்கிறாய், துவம் சிருஜசி, துவம் அவசி, காக்கிறாய், பாதுகாக்கிறாய், துவம் லும்பசி, நீயே உன்னிடத்தில் லயமாக்கிக் கொள்கிறாய். முதல்ல இது என்ன, இந்த உலகம் எப்படி இருக்கு? மாயையா. ஆனால் உன்னுடைய குணங்கள்லாம் எல்லா உலகங்களிலும் நிறைந்திருக்கு. குணமையா. இந்த ஜகத்து, இந்த உலகம் தேனத்தே லேப ஆனந்த அனுபவ ஆத்மனஹா, பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மாவுடைய படைப்புகளான இந்த உலகத்தில் நாம் உன்னை வணங்குகிறோம், சேர்த்துக்கணும். அதனால் அடுத்த ஸ்லோகம், தயா சுத்திர் ந துஷ்டானாம் தான அத்தியன கர்மபிஹி சுத்தாத்மதா தே யசசி
ததா பக்தி மதாம் யதா. கெட்டவர்களும் இருக்கார்கள், உலகத்தில் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த கெட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? முக்கியமாக அரக்கர்கள் சொல்றோம், அசுரர்கள், தானவர்கள், தைத்தியர்கள் என்று அங்கேயே பல ஜாதி உண்டு. அதில் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதிலாம் கிடையாது, பெயர் தான் வித்தியாசம். அந்த அசுரர்கள் என்ன செய்கிறார்கள்? தானம் செய்கிறார்கள், அத்தியனம் செய்கிறார்கள், வேதத்தை அத்தியனம் பண்ணுகிறார்கள். அதே மாதிரி யாகங்கள் செய்கிறார்கள், வேள்விகள் செய்கிறார்கள், தவம் செய்கிறார்கள். இவெல்லாம் செய்து வரத்தை பெற்று விடுகிறார்கள். நல்லவர்களை விட நிறைய தானம், நிறைய அத்தியனம், நிறைய யாகம், நிறைய உபாசனம், நிறைய நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் செய்து அவர்கள் நல்லவர்களை விட பலசாலிகளாக ஆகிவிடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது தூய்மை இல்லைங்கிற ஒரே குறை தான். தூய்மையோடு பண்ணுகிறார்களா, தூய மனத்தோடு செய்கிறார்களா என்று இல்லை. தேவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் அதில் வெற்றியும் பெற்று விடுகிறார்கள். அது நிரந்தர வெற்றி இல்லை. ஆனால் பக்தியுடைய நல்லவர்கள் தன்னுடைய புகழுக்காக எதையும் செய்யாமல் உன்னை எப்பொழுதும் தூய்மையான பரமாத்மாவான உன்னை நன்றாக போற்றுகிறார்கள் என்று 3வது ஸ்லோகத்திலே பிரம்மா ஸ்ரீமன் நாராயணனை துதித்தார். அத்தஹ தவாங்கிரிஹி மே திருஷ்டஹ சித்த தோஷாபனுத்தயே சத்யஹ அந்தர்ஹிருதயே நித்யம் முனிபிஸ் சாத்வதைஹி விருதஹ. முனிவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லா நல்லவர்களும் என்ன பண்ணாங்க? உன்னை தன்னுடைய மனத்திலே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். விருத்தாகான்னு சொல்றார். எப்போ ஏற்றுக்கொண்டார்கள்? எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டார்கள். எங்கே இருந்தாலும் முனிவர்கள், தபஸ்விகள், நல்லவர்கள் எல்லோருமே உன்னை தன்னுடைய மனத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். அந்தர்ஹிருதயே. எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்னா உடனே, உடனுக்குடனே. சத்யா. அதே போல நீயும் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய திருவடியை என்னுடைய இதயத்திலே பார்க்க வைக்க வேண்டும். உன்னுடைய மனசுல ஒரு வீடியோ நடக்கிறது, அந்த வீடியோவில் உன்னுடைய திருவடி தெரியும். அதனால் அத்தஹா நல்லவர்கள் இவ்வாறு தானம், அத்தியனம், உபாசனம், யாகம் இப்படி பல நல்ல செய்கைகளை செய்வதால் அவர்கள் பெரும் பேற்றை நானும் பெற வேண்டும். உன்னுடைய திருவடி என்னுடைய மனதிலே தோன்ற வேண்டும். எதற்கு என்றால் என்னுடைய மனதிலே இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்க வேண்டும், வேண்டாதவற்றை நீக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பிரம்மா. அடுத்த ஸ்லோகம். பிரம்மாத்யைஹி ஸ்வார்த்த சித்தியர்த்தம் அஸ்மாபிஹி பூர்வ சேவிதா. The cat is out of the bag என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். உண்மையை சொல்லிடுறார் பிரம்மாவுக்கு. நாங்கள்லாம் இப்படி தான் இருந்தோம். எப்படி இருந்தோம்? எப்போ பார்த்தாலும் எதையோ ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு, ஏதோ ஒரு பிரார்த்தனையை மனதில் கொண்டு, ஏதோ தன்னலத்துக்காக நாங்கள் பாடுபட்டு உன்னை சேவித்து கொண்டு வந்தோம். இப்போ ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. அந்த பயம் என்னதுன்னா, நீங்கள் ராமாவதாரம் செய்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை, என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இப்போ பிரார்த்தனை பண்ண போகிறோம். இருந்தாலும் அது இப்போ முன்னாடியே சொல்கிறோம், அதுக்காக இல்லை. நீங்கள் ராமாவதாரம் செய்து தான் எங்களுடைய எதிரிகளை போக்க வேண்டும் என்று சொல்வதற்காக நாங்கள் இப்போ பிரார்த்தனை பண்ணலை. திருந்திட்டோம், நல்லவர்களாக ஆயிட்டோம் அப்படிங்கிறார் பிரம்மா. தனியும் சேர்த்து சொல்றார். பிரம்மாத்யைஹி ஸ்வார்த்த சித்தியர்த்தம், தன்னலத்தை அடைவதற்காக. அஸ்மாபிகி பூர்வ சேவிதா, முன்னால் உன்னை சேவித்ததுக்கெல்லாம் காரணம் தன்னலம். இப்பொழுது அபரோக்ஷானுபூத்தியர்த்தம் ஞானிபிர் ஹிருதி பாவிதா. எப்படி ஞானிகள் எல்லாம்
உன்னை மனதில் கொண்டு எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, எதுக்காக நினைக்கிறார்கள்? உன்னை அனுபவிக்கிறார்கள். உன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை, அதே போல உன்னுடைய கல்யாண நற்பண்புகளை தங்களுடைய மனதில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதற்காக நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம். அபரோக்ஷானுபூத்தியர்த்தம், உன்னை காணாமலேயே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணான உன்னை மனதிலே இருத்தி அனுபவிக்கிறார்கள். யாரு? ஞானிகள். நாங்களும் ஞானிகளாக ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னார். சும்மா திருப்பியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தவ அங்கிரி பூஜா நிர்மால்ய துளசி மாலையா விபோ, எங்கும் நிறைந்திருப்ப இறைவா, அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாக்கிய நாராயணஸ்திதா என்று வேத வாக்கியம் சொன்ன மாதிரி, எங்கும் நிறைந்தவனான நீ, உன்னுடைய திருவடி, உன்னுடைய திருவடியில் நாங்கள் திருவாராதனம் செய்து பூஜை செய்து, முதலில் காலை வேளையிலே நேற்று அணிவித்திருந்த மாலைகளை அகற்றி இன்று புதிதாக துளசி திருத்துழாயை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் உன்னுடைய திருவடியில் அப்படின்னு சொல்கிறார். தவ அங்கிரி பூஜா நிர்மால்ய துளசி மாலையா விபோ, திருத்துழாயை மாலையாக கட்டி தொடுத்து உங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். அதே போல உன்னுடைய திருக்கழுத்தில் சமர்ப்பிக்கிறோம். திருமேனி முழுவதும் திருத்துழாய் மாலைகளாக சமர்ப்பிக்கிறோம். அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டா, ஸ்பர்ததே வக்ஷசி பதம் லப்த்வாபி ஸ்ரீஹி சபத்னிவத். இந்த திருத்துழாய் மாலை உன்னுடைய திவ்ய மங்கள திருமேனியிலே படும் பொழுது அங்கே என்றும் குடிகொண்டிருக்கின்ற மகாலட்சுமிக்கும் அந்த மாலை விழுகிறது. ஸ்ரீஹி சபத்னிவத், எங்களுக்கு உத்தேசியம் நீங்க இருவரும் தான். சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் சொன்னார், தெய்வத்தம் தம்பதி நகா, எங்களுக்கு தெய்வம் யாருன்னா கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனும் மகாலட்சுமியும். தனித்தனியாக சேவிக்கிறது இல்லை. உத்தேசியம் என்னன்னு கேட்டால் இந்த வார்த்தையை திருப்பி போடலாம். தம்பதி தெய்வத்தம் நகா, தெய்வத்தம் தம்பதி நகா. ஸ்ரீஸ்துதியில் அது ஒரு அழகு. இந்த வார்த்தையை மாற்றி போட்டாலும் ஒரே மாதிரி அர்த்தம்தான் வரும். அப்படி இப்போ மகாலட்சுமி துளசி மாலையை அணிவித்தவுடன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். என்னன்னா, போட்டி போட்டுக்கொண்டு உனக்கு முன்னாடி எங்களுக்கு அனுகிரகம் செய்ய நினைக்கிறாள், போட்டி போடுகிறாள். ஸ்பர்தத்தே, ஸ்பர்தத்தேன்னா போட்டி போடுகிறாள். எதற்கு? எங்கே இருக்கா? வக்ஷசி, திருமார்பில் இருக்கா, உன்னுடைய திருமார்பில் இருக்கா. அதனால சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் சொன்னார், ஸ்ரீமன் நாராயணனுக்கு, பகவானுக்கு, அதாவது தேவாதிராஜனுக்கு என்ன அடையாளம் கேட்டால் திருமார்பில் லக்ஷ்மி பவதி பாதலாட்சாரசாங்கம்னு ஸ்ரீஸ்துதியில் சொன்னார். உன்னுடைய திருவடியில் இருக்கிற தாயாரை பார்த்து சொன்னார், மகாலட்சுமியினுடைய திருவடியில் இருக்கிற செம்பஞ்சு குழம்பு, மருதாணின்னு சொல்ற. பவதி பாத லாக்ஷா, லாக்ஷான்னா அந்த செம்பஞ்சு குழம்பு, அதாவது மருதாணி இட்ட ஒரு அடையாளம். ரசாங்கம், லாக்ஷா ரசங்கிறது அந்த செம்பஞ்சு குழம்பு. அழகுக்காக திருவடியில் நம்முடைய கால்களில் நம்ம மருதாணி இட்டுப்போம், மெஹந்தின்னு. அது மகாலட்சுமி திருவடியில் இருக்கு. இந்த மகாலட்சுமி திருவடிய பாதலாட்சா ரசா இந்த திருமார்பில் இருக்கு. அதனால அடையாளம் காட்ட முடியும் ஸ்ரீமன் நாராயணன் யாருன்னு. சியப்பதித்துவம்னு ஒரு அடையாளம், மகாலட்சுமியுடைய கணவன்கிற ஒரு அடையாளம். அதனால அவள் போட்டி எடுக்கிறாள். என்ன போட்டி எடுக்கிறாள்? பக்தர்களாகி எங்களுக்கு, பிரம்மா, நான் தான் பிரம்மா, பிரம்மா முதலிய எல்லாருக்கும் 33 கோடி தேவர்களுக்கும், இந்த பூவுலகில் உள்ள பக்தர்களுக்கும் மனிதர்களுக்கும் சேர்த்து நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா, இந்த மகாலட்சுமி முன்னாடி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் செய்கிறாள்னே போட்டேன். ஸ்பர்ததே வக்ஷதி பதம்
லப்த்வாபி ஸ்ரீஹி சபத்னிவத், தாயாருடன் சேர்ந்து திருத்தாயாருடன் சேர்ந்து நீ எங்களை அனுகிரகிக்க வேண்டும். அடுத்தது அத்தஹா त्वत्पाद भक्तेषु तव भक्ति श्रियोधिका, என்னை எங்களை விட பிரம்மா போன்ற தேவர்களுடைய விட மனிதர்கள் பக்திக்கு பற்று அதிகமாய் பக்தியில் திளைத்து ஆழ்ந்து உன்னை சேவிக்கிறார்கள். அப்போ யாருக்கு பக்தி அதிகம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு தான், மனிதர்களுக்கு தான். எங்களுக்கு கூட தேவர்களுக்கு கூட இல்லை. எங்களுக்கு தன்னலம் பற்றி ஏதோ ஒரு நாங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அவனுக்கு முன்னாடி. ஆனால் பக்தர்கள், நிறைய பக்தர்கள் தன்னலம் இல்லாமல் பிற நலமே பேணுவதற்காக தொற்பாத பக்தேஷு உன்னுடைய திருவடியில் வந்து கிடக்கிறார்கள், சரணாகதி செய்கிறார்கள். தவ பக்தி ஸ்ரீயோதிகா, இந்த பக்திங்கிற செல்வம் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. அதே மாதிரி மகாலட்சுமி மீது உள்ள, அதாவது மகாலட்சுமியின் திருவடி மீது உள்ள இறைப்பற்று என்பது மனிதர்களுக்கு அதிகமாக இருக்கிறதுன்னு பிரம்மாவே ஒத்துக்கிறார். தன்னலத்தோடு எதையும் கேட்காமல் பிற நலத்துக்காக கேட்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று காட்ட இந்த ஸ்லோகம். என்ன செய்கிறார்கள் அவர்கள்? பக்திமேவ அபிவாஞ்சந்தி. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன்னு கேட்பான். அப்போ பிரகலாதன், அதே போல் துருவன், இந்த ரெண்டு பேரும் ஏன் சொல்கிறோன்னு கேட்டால், சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, ரெண்டு பேரும் 5 வயசு குழந்தையில எம்பெருமான் இமன் நாராயணன் தான் சரணம் கதி, வேறு வழி இல்லை என்று அறிந்து கொண்ட சிறு வயதினர். துருவன் செய்த தபஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும். பிரகலாதன் செய்த நல்ல காரியங்கள், தன்னுடைய கூட படிக்கும் மாணவர்களை நமோ நாராயணாய என்று பாடத்தை மாற்றி சொல்லிக் கொடுத்த ஒரு குழந்தை. அது அசுரனுடைய குழந்தை தான், இரண்யகசிபுடைய குழந்தை தான். ஆனால் நல்ல மனம் கொண்ட குழந்தையா இருக்கிறதுனால என்ன கேட்டதுன்னு கேட்டால், என்ன வேணும்னு கேட்குற பொழுது பக்திமேவ அபிவாஞ்சந்தி, பக்தி தான் வேணும், உன்னுடைய திருவடியில் பக்தி தான் வேணும்னு கேட்டது. யாரு? தத் பக்தாக, உன்னுடைய பக்தர்கள். சாரவேதினா, எசன்ஸை தெரிஞ்சவா, எது முக்கியம் என்று தெரிந்தவர்கள். சாரவேதினா அத்தத் பாத பக்தேஷு தவ பக்தி ஸ்ரீயோதிகா பக்திமேவாபிவாஞ்சந்தி தத் பக்தா சாரவேதினா. இந்த கடைசி ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். சுலபமான பிரம்மாஸ்துதி, நீங்கள் அடிக்கடி படிக்கலாம். 8 ஸ்லோகத்தில் அது முடிஞ்சுடுறது. 9வது ஸ்லோகம் என்ன பிரம்மா சொன்னார்னு உண்டு, அவ்வளோதான். இப்போ 8வது ஸ்லோகம். அத்தஹா, திருப்பி இந்த 8 ஸ்லோகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பாத பாத அங்கிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வார்த்தை வரும், அது திருவடின்னு. இந்த மாதிரி இந்த ஸ்துதியை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு 10 ஸ்லோகம் இருக்கும், அதில் திருவடி, அப்புறம் நான் திருமுடியை சேவிக்கிறேன், அப்புறம் திருவடியில் இருக்கிற பாதுகையை சேவிக்கிறேன், அப்புறம் கைகளை சேவிக்கிறேன். அது மாதிரி கைகளை சேவிக்கிற பொழுது 4 திருக்கைகள் பெருமாளுக்கு. அவர் சொன்னார், சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்தில் சொன்னார், திருமார்பில் மகாலட்சுமி எழுந்தருளிருக்கிறாள் என்ற காரணத்தினாலே இந்த 4 திருக்கைகளும் பருத்து இருக்கின்றனவா. முன்னாடி ஒல்லியாக இருந்துதான், அதனால் இப்போ முதல்ல ஸ்லிம்மாக இருந்தது, இப்போ ஃபேட்டாக இருக்கு. தோள்கள் பருத்து இருக்கிறது, அது ஆண்மைக்கு அடையாளம். அப்படி அந்த தோல் பருத்து போச்சு. எப்படின்னு கேட்டால், காந்தோதாரைஹி, காந்தா இருக்கிறதுனால, ஒரு காதலி பக்கத்திலே இருக்கிறதுனால. காந்தோதாரைஹி அயமிக புஜைஹி கங்கண ஜாக்கிணாங்கை. 11வது பத்தியம் பகவத்யான சோபானம். காந்தோதாரைஹி அயமிக புஜைஹி கங்கண ஜாக்கிணாங்கை.
पृथुल परिघैः रक्षिताभिधेतिः अग्रे किञ्चित् भुजगशयनः स्वात्मनैवात्मनः सन् मध्ये रङ्गं मम च हृदये वर्तते सावरोधः ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி இவர்கள் மூவரும் உன்னிடம் உனக்கு அருகில் இருப்பதாலேயோ என்னவோ உன்னுடைய 4 திருத்தோள்களும் பருத்திருக்கின்றன. காந்தோதாரை அயமிக புஜை கங்கண கை. இந்த வார்த்தை என்ன சொன்னா, லக்ஷ்மி தாம்னா, மகாலட்சுமியுடைய இருப்பிடமாக இருப்பதால் லக்ஷ்மி தாம்னா ருச்சுல பரிகை, 4 திருத்தோள்களும் தூண்கள் போல இருக்கின்றன. எப்படி தூண் இருக்குன்னு கேட்டால், பெரிய தூணை ஞாபகப்படுத்திக்கோங்க. மதுரையில் திருமலை நாயக்கர் மஹால் போங்க, அங்கே போனால் நான் பெரிய தூண்கள், வேற எங்கேயாவது கூட நீங்கள் பெரிய தூண்கள் காட்டலாம். அதனால் இது ஒரு பெரிய தூண்கள் இருக்கிற இடம் சில இடங்கள் தான். அதனால் எம்பெருமானுடைய தோள்கள் தூண்களாக அப்படி சொன்னார் பிரம்மா. அதனால் 8வது ஸ்லோகம், அத்தஹா ஆகையால் தொத்பாத கமலே, இந்த இடத்துல ஒரு கமலம்னு சொல்லுங்க, தாமரை திருவடி, உன்னுடைய தாமரை திருவடியில் பக்திரேவ சதாஸ்துமே, எனக்கு பக்தி தான் இருக்கணும், இறைப்பற்று தான் இருக்கணும், உன்னுடைய திருவடி எப்பொழுதும் நான் நினைத்து கொண்டே இருக்கணும். அப்படி பிரம்மா சொன்னார். ஏன்னா அந்த பிரம்மா 4 வேதமும் 4 முகத்தால் படித்தவர்னு சொல்லுவான். அதனால் அப்படி படிக்கிற பொழுது, வேதத்தை படித்து கொண்டே இருக்கும் பொழுது பகவான் மறந்து போயிடுறது. அதனால் வேற ஏதோ நினைவு வருது. அப்படி இல்லாமல் எம்பெருமான் உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆழ்வார் சொன்னார், நான் உன்னை நினைப்பதாக நீ என்னை நினைக்க வேண்டும். ஆழ்வார் இதில் கூட ஒரு கன்செஷன் கேட்டார், நான் நினைப்பதாக நீ கற்பனை பண்ணிக்கோ, நீ என்னை நினை. விஷ்ணு சித்தகான்னு பேர் பெரியாழ்வார். இதில் 2 அர்த்தம் விஷ்ணு சித்தகான்னு. விஷ்ணு யார் மனதில் இருக்கிறாரோ அவருக்கு பேர் விஷ்ணு சித்தகா. சித்தம்னா மனது, தெரியும் தமிழும். விஷ்ணு மனதில் யார் இருக்கிறாரோ அவர் தான் விஷ்ணு சித்தம். 2 அர்த்தம். விஷ்ணு யார் மனதில் இருக்கிறாரோ அவருக்கு பெரியாழ்வார்னு பேர். விஷ்ணுவின் மனதில் யார் இருக்கிறார்னா 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வார் தான் முதல்ல இருக்காராம். ஏன்னா ஆழ்வாருக்கே பெரிய ஆழ்வார்னு பேர். முதல் ஆழ்வார்ங்கிற மாதிரி பெரிய ஆழ்வார்னு பேர். மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய ஆழ்வார்னு பேர் இல்லையா? அதனால் எம்பெருமானியே தன்னுடைய ஜாமாதாவாக மாப்பிள்ளையாக கொண்டவர் பெரியாழ்வார். அதனால் மாமனாருக்கு ஒரு உயர்வு. அதனால் பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தகான்னு பேர். அதனால் எம்பெருமான் எப்பொழுதுமே நாம் பெரியாழ்வாரை நினைத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் குழந்தையாக பல்லாண்டு பாடினவர், குழந்தையாக பாவித்து பல்லாண்டு பாடினவர். வேறு எந்த ஆழ்வாரும் பல்லாண்டு பாடினதான் தெரியும். முதல்ல பல்லாண்டு பாடினவர், திருப்பல்லாண்டு பாடினவர் பெரியாழ்வார். அப்படி என்னுடைய நினைவு எப்பொழுதும் உன்னிடமே இருக்க வேண்டும்னு பிரம்மா கேட்கிறார். அத்தஹா தத்பாத கமலே பக்திரேவ சதா அஸ்துமே, சதா அஸ்துமே. சரி, இங்கே இருக்கார பூ உலகில் இருக்கார மக்கள், அவள் எப்படின்னா அவளும் நானும் ஒன்றுதான்ட்டேன். சம்சார மய தப்தானாம், இந்த வாழ்க்கையிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களும் எப்படி கரையேற வேண்டும்? நீதான் அதற்கு மருந்தாகிய மாமணி வண்ணா. வைத்திய என்று சொல்லுவோம். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. அதனால வைத்திய வீரராகவ பெருமாள் திருவள்ளுவர். அதனால இப்படி அந்த வீரராகவன்கிற வைத்தியராக இருக்க, அப்படி மருத்துவனாகிய மாமணி வண்ணா. அப்படி விஷ்ணு சாஸ்திரம் சொல்றது பேஷஜம் பிஷக்கு. நீதான் மருந்து, நீதான் வைத்தியர், நீதான் டாக்டர், நீதான் மெடிசன். நல்ல பேஷஜம். என்ன பேஷஜம், என்ன மருந்துன்னா பக்திரேவத்தே, இறைப்பற்று மட்டும்தான்
எங்களுக்கு மருந்து, எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்து, எங்களுடைய நோய்களுக்கெல்லாம் மருந்து அப்படின்னா எங்கே நம்ம இந்த நோய்வாய்ப்படுகிறோம்னு கேட்டால் சம்சாரமய தப்தானாம். பிரம்மாவுக்கும் ஒரு 2 பரார்த்தம்னு த்ரிபரார்த்தம்னு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு எல்லை உண்டு. அதனால் பிரம்மாவும் படாத பாடு படுறார். ஏன் அசுரர்கள்லாம் தபஸ் பண்ணி வரம் கேட்குறான், வரம் கொடுக்காம இருக்க முடியாது. ஹிரண்யகசிபு கேட்டான். என்ன கேட்டான்? நிறைய கேட்டான். ஒரே ஒன்று தான் கேட்கல. அவன் கேட்டு பார்த்தா அது முடியாதுன்னு. நான் எப்பொழுதும் சாகவே கூடாது, மரணமே எனக்கு கூடாதுன்னு சொன்னான். அது முடியாது, அது எனக்கு என்னுடைய ஜூரிடிக்ஷனில் இல்லை, என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. அதனால் நீ மற்றதெல்லாம் கேளுங்க. அதனால தான் மற்றதெல்லாம் கேட்டான். அப்புறம் இன்னொன்று கேட்டான், ரொம்ப முக்கியமாக ஒன்று கேட்டான். நீ சிருஷ்டி பண்ண எதாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டான். அதுக்காக தான் பிரம்மாட்ட சொல்லாமல் வித்தவுட் இன்ஃபார்மிங் லார்ட் கிரியேட்டர் ஸ்ரீமன் நாராயணா டுக் தி ஃபார்ம் ஆஃப் நரசிம்மன், லக்ஷ்மி நரசிம்மன். பிரம்மாவுக்கு கோபம் வந்துட்டு, எனக்குன்னு ஒரு படைக்கும் கடவுள்னு சொல்லி படைப்பதை தொழிலாக எனக்கு கொடுத்து விட்டு நீ புதிதாக தோன்றினாயேன்னு கேட்டார் பிரம்மா நரசிம்மனை பார்த்து. இந்த மாதிரி உண்டா? சிங்கம் தலையும் மனித உடலும் எங்கேயாவது ஏற்கனவே உண்டா? வேதம் சொல்லிட்டு அதை படிக்கல சரியா பிரம்மா. ந பூதோ ந பவிஷ்யதி, முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை. நரசிம்மங்கிற அவதாரம் முன்னமையும் ஏற்படவில்லை, பின்னாலும் ஏற்படவில்லை, அதே போல இருக்கிற அவதாரமும் ஏற்படவில்லை. அப்படி ஒரு சிங்கமும் உடலும் மனித உடலும் சேர்ந்த ஒரு திருவுருவம் எப்பொழுதும் கிடையாது. அப்படி இங்கே ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாயான்னு ஆழ்வார் சொன்னார். அதனால் அவருக்கு இணையானவரும் இல்லை, அவரை விட மேலே சிறந்தவரும் இல்லை, அவரை விட சிறந்தவரும். அப்படி ஆழ்வார் சொன்னார். அதை இப்படி 8 ஸ்லோகத்தில் பிரம்மா இந்த ஸ்துதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு, அதாவது ஸ்ரீராமனாக அவதாரம் செய்ய போகின்ற ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஸ்துதி செய்கிறார். இதி ப்ருவந்தம் பிரம்மாணம் பபாஷே பகவான் ஹரிஹி. கேட்டதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ, அதனால் பதில் சொல்கிறார். ஹரிஹி ஸ்ரீமன் நாராயணன், பகவான் அவர்தான் ஞானம், பலம், சக்தி, ஐஸ்வர்யம், வீரியம், தேஜகா என்று சொல்லக்கூடிய முக்கியமான 6 கல்யாண குணங்களை 2 எழுத்து பக என்று சொல்கிறது. அந்த பகவான் ஹரிஹி என்ன சொன்னார்? பபாஷே, பேசினார். என்ன பேசினார்? யார்கிட்ட பேசினார்? பிரம்மாணம் பபாஷே, நான்முகத்தோனிடம் பேசினார். யார் என்ன சொன்னார்? இதுவரையும் 8 ஸ்லோகம் சொன்னாரா? புருவந்தம் பிரம்மாணம். தெரியாத மாதிரி கேட்குறார் ஸ்ரீமன் நாராயணன். அது எப்போதுமே உண்டு. கிங் கரோமி, நான் என்ன செய்யணும்? கிங் கரோமி, நான் எம கிங்கரனா ஆகணுமா? அதாவது நிறைய பேரை தீர்த்து கட்டணுமா? அதனால் விராதன் தாட்டக்கையில் ஆரம்பிச்சு விராதன், கபந்தன், அப்புறம் கடைசியில் வாலி, அப்புறம் ராவணன், இப்படி நிறைய ராட்சதர்களை கொல்ல வேண்டுமா? கிங்கரஹா கிங்கரோமி இது தம் வேதாக பிரத்யுவாச்ச. திருப்பி சொன்னார். என்ன அவருக்கு இப்போ சந்தோஷம்? 8 ஸ்லோகம் சொல்லி என்னை புகழ்ந்தாயே, அதிஹர்ஷிதா, ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து. பிரத்யுவாச்ச அதிஹர்ஷிதா. ஸ்ரீமன் நாராயணன் ராமாவதாரம் எடுக்கும் முன்பாக என்ன சொன்னால், கிங் கரோமி, என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரீமத் ராமாயணத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி வருது. பெருமாளே கேட்குற மாதிரி வருது. கிங் கரோமி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமான் நம்மை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு நமக்கு இந்த பக்தி என்ற ஒரே ஒரு ஆயுதம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிரபத்தி என்ற ஆயுதம். திருவடியில் வீழ்ந்து சரணாகதி செய்வது என்பது நம்முடைய ஆயுதம், நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதம் என்று சொல்லி, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய
வேதாந்த குரவே நமஹ. இது அத்தியாத்ம ராமாயணத்தினுடைய இரண்டாவது பகுதி. அடுத்த பகுதி தொடரும். அடுத்த பகுதியில் இன்னொரு ஸ்துதியை நாம் அனுபவிப்போம் என்று சொல்லி, வாதித்விபசிரோ பங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः சிரம் விஜயதாம் புவி.